வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இறுதியாக வேறு யாருக்கும் இல்லாத ஒன்று நமது நாட்டில் இருக்கிறது என்பது ஒரு ரஷ்ய மொழி ஆவணப்படத்தில் இடம்பெறும் இறுதி வாக்கியம். இது எதை குறிக்கின்றது? ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆளற்ற விமான தொழிற்சாலை பற்றிய ரஷ்ய தொலைக்காட்சி ஆவணப்படத்தில் ஒரு ரஷ்ய செய்தியாளர் கூறும் இறுதி வாக்கியம் அது. இவ்வளவு பெரிய அளவிலான 2 ஸ்ட்ராங் என்ஜின்கள் உற்பத்தி ரஷ்யாவில் வேறு எங்கும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த ஆளற்ற விமான டிசைனை கொடுத்த நாடு இப்போது தனது சொந்த சிக்கலில் இருக்கிறது என்பது மற்றொரு விஷயம். ரஷ்யாவின் டாட்டஸ்தான் பிராந்தியத்தில் மாஸ்கோவிலிருந்து 600 மைல் கிழக்கே உள்ள அலபுகா என்ற தொழிற்சாலை ஈரானால் வடிவமைக்கப்பட்டு ஷாஹிட் 136 தாக்குதல் ஆளற்ற விமானங்களை தயாரிக்கிறது. இந்த ஆளற்ற விமானம் ரஷ்யாவில் ஜெரான் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இந்த தயாரிப்பின் பின்னணியில் உள்ள பிரதான நபர் இது அதன் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று நம்புகிறார். ரஷ்ய தொழிற்சாலை தலைமை நிர்வாக அதிகாரி திமுர் ஷாகிவாலீவ் இது ஒரு முழுமையான உற்பத்தி தளம் என்று ஆவணப்படத்தில் கூறுகிறார். ஆளற்ற விமானத்திற்கான பெரும்பாலான பாகங்கள் இப்போது உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன என்பதை அவர் விளக்குகிறார். அலுமினிய பார்கள் வருகின்றன, விமான என்ஜின்கள் அவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மின்சார சில்லுகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. விமானத்தின் உடற்பகுதி கார்பன் ஃபைபர் மற்றும் கண்ணாடி இழையிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இது ஒரு முழுமையான இடம். இங்கேயே விமானங்கள் முழுமையாக தயாரிக்கப்படுகின்றன என்கின்றார் அவர். உக்ரைன் மீதான மாஸ்கோவின் ஆளற்ற விமான போரின் முதுகெலும்பாக இருந்த ஈரானிய தயாரிப்பு ஷாஹிட்டின் உற்பத்தி இப்போது பெரும்பாலும் ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை இயந்திரத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த கூற்று காட்டுகின்றது. ஆய்வாளர்கள் மற்றும் மேற்கு நாட்டு உளவுத்துறை அதிகாரிகள் ஈரானிய தயாரிப்பு ஷாஹிட்டின் 90% உற்பத்தி இப்போது அலபுகா அல்லது பிற ரஷ்ய தொழிற்சாலைகளில் நடைபெறுவதாக நம்புகின்றனர். சமீபகால செயற்கைக்கோள் படங்கள் தளம் தொடர்ந்து விரிவடைந்து வருவதையும் காட்டுகின்றன. புதிய உற்பத்தி வசதிகள் மற்றும் அருகே அமைந்துள்ள தொழிலாளர்களின் தங்குமிடங்கள் உற்பத்தியை அதிவேகமாக அதிகரிக்க அனுமதிக்கும். இந்த வளர்ச்சி ரஷ்யாவில் இருந்து முதலில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆளற்ற விமானத்தின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் போர் சோதனை செய்யப்பட்ட பதிப்பை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஒருவேளை டெக்ரானுக்கு கூட இந்த ஆளற்ற விமானங்கள் ஏற்றுமதி செய்யப்படலாம். ஆனால் ஷாஹிட் 136 விரிவாக்கம் மற்றும் முழுமையான ரஷ்ய ஒருங்கிணைப்பு ஈரானை திறம்பட ஓரங்கட்டியுள்ளது என்று கசப்பான உண்மை ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். இது மாஸ்கோவுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையிலான பிளவை வெளிப்படுத்துகிறது என்று ஒரு மேற்கத்திய உளவுத்துறை வட்டாரம் கூறுகிறது. ஆளற்ற விமானங்கள் மட்டுமில்லாமல் ஏவுகணைகள் மற்றும் பிற ராணுவ உதவிகளை செய்து மாஸ்கோவின் உக்ரைன் போரை ஈரான் ஆதரித்த போதிலும் ரஷ்யாவிடமிருந்து கிடைத்தது சிறிய பலன்தான் என்பதால் டெஹ்ரான் பொறுமையிழந்து வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஜூன் மாதத்தில் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய 12 நாள் குண்டுவீச்சு தாக்குதல் முழுவதும் அந்த அதிருப்தி வெளிப்படையாக குதித்தது. அப்போது ரஷ்யா கண்டன அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டது. ரஷ்யாவின் கண்டன அறிக்கைகள் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து மாஸ்கோவுக்கு உதவி வரும் ஒரு ஈரானுக்கு அற்பமான ஆதரவாக கருதப்பட்டன. ஈரானிய ஜனாதிபதி அலுவலகத்தின் ஆராய்ச்சி பிரிவான டெஹ்ரானை தளமாக கொண்ட பாதுகாப்பு ஆய்வுகள் மையத்தின் ஆய்வாளர் அலி அக்பர் தரைனி ரஷ்யா அதிகமாக செய்யும் அல்லது அதிக நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஈரான் எதிர்பார்த்தது. ஆனால் அப்படி செய்ய ரஷ்யா முன்வரவில்லை என்று கூறினார். போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்தது. அதனால் ரஷ்யர்கள் ராணுவ ரீதியாக தலையிடாமல் இருக்கலாம். ஆனால் ஆயுதங்கள் ஏற்றுமதி, தொழில்நுட்ப ஆதரவு, உளவுத்துறை பகிர்வு அல்லது அது போன்ற விஷயங்களில் செயல்பட்டு ஆதரவை வழங்கி இருக்கலாம். மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறிய போது ரஷ்யாவின் தொலைநோக்கு அணுகுமுறை இது. அதனால் இது ஆச்சரியமாக இல்லை. ரஷ்யர்களுக்கு கோபம் உள்ளது என்பதையே இது காட்டுகிறது என்றார். ஆம், ஈரான் ஆரம்ப காலங்களில் இந்த ஆளற்ற விமானங்களில் தயாரிப்பு செலவை விட பல மடங்கு லாபம் வைத்தே ரஷ்யாவுக்கு விட்டது. ஈரானிடமிருந்து ரஷ்யாவில் இந்த வெளிப்படையான விலகல் ரஷ்யா அதன் உடனடி நலன்களுக்கு அப்பால் ஒருபோதும் தலையிடாது என்பதை நிரூபிக்கிறது. ஒரு கூட்டாளி இங்கு ரஷ்யாவின் உக்ரைன் போருக்கு ஆளற்ற விமானங்களின் அத்தியாவசிய சப்ளையர் தாக்கப்பட்டாலும் கூட ரஷ்யர்கள் ஓடோடி வர மாட்டார்கள் என்பதை ஈரானுக்கு காட்டியது. 2022 ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கி சுமார் 6 மாதங்களின் பின்னர் தான் ரஷ்யா ஈரானிய ஷாஹிட் ஆளற்ற விமானங்களை இறக்குமதி செய்ய தொடங்கியது. காரணம், ரஷ்யா அந்த போர் ஆளற்ற விமானங்கள் தேவைப்படாமலேயே ஓரிரு வாரங்களில் முடிந்துவிடும் என்று நினைத்தது. 2023 ஆண்டின் தொடக்கத்தில் மாஸ்கோவும் டெஹ்ரானும் ரஷ்யாவுக்கு ஆளற்ற விமானங்களை உள்நாட்டில் தயாரிப்பதற்காக $1.75 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆரம்ப ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செப்டம்பர் மாதம் 2025க்குள் 6000 ஆளற்ற விமானங்கள் திட்டமிடப்பட்டதை விட ஒரு வருடம் முன்னதாகவே தயாரிக்கப்பட்டன. மேலும் உக்ரைனின் பாதுகாப்பு உளவுத்துறையின்படி அலபுகா இப்போது மாதத்திற்கு 5500க்கும் மேற்பட்ட யூனிட்களை உற்பத்தி செய்து வருகிறது. இது மிகவும் திறமையான மற்றும் செலவு குறைந்த வழியிலும் அவ்வாறு செய்கின்றது.
ஈரானால் வடிவமைக்கப்பட்ட ஷாஹித் 136 தாக்குதல் ஆளற்ற விமானங்களுக்கான பிரச்சார காணொளியில் ஈரான் விமான உற்பத்தி தொழில்கள் கழகம் 2022ஆம் ஆண்டில் அத்தகைய ஒரு ஆளற்ற விமானத்திற்கு ரஷ்யா சராசரியாக 2 லட்சம் அமெரிக்க டாலர் செலுத்தியதாக குறிப்பிட்டது. அது ஈரானிய கொள்ளை லாபம் என்று அப்போதைய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு நட்பு நாடு போரில் ஈடுபடும் போது ஈரான் தமது ஆளற்ற விமானங்களை பல மடங்கு விலையில் ரஷ்யாவின் தலையில் கட்டியது என்கிறார்கள் அவர்கள். 2025ஆம் ஆண்டில் அந்த விமானத்தின் விலை 70,000 அமெரிக்க டாலராக குறைந்தது. அதன் உண்மையான தயாரிப்பு செலவு 30,000 டாலர் மட்டுமே என்று தெரிந்து கொண்ட ரஷ்யர்கள் அதை ரஷ்யாவில் தயாரிக்க தொடங்கினார்கள். மேம்பட்ட தகவல் தொடர்பு, நீண்ட காலம் நீடிக்கும் பேட்டரிகள் மற்றும் மிகப்பெரிய வெடிப்பு முறைகள் மூலம் ரஷ்யாவும் ஆளற்ற விமானத்தை நவீனமயமாக்கியுள்ளது என்றும் உக்ரைன் கூறியது. இதனால் அவை ஆபத்தானவை மற்றும் வீழ்த்துவது கடினம் என்றும் அவர்கள் கூறினார்கள். ஷாஹித் 136 உற்பத்தியில் சுமார் 90% ரஷ்ய நகரம் அலபுகாவில் உள்ளூர் மயமாக்க ரஷ்யாவின் முயற்சிகளை ஈரான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டதாக தோன்றியது. ஆனால் மாஸ்கோவின் மேம்படுத்தல்களை ஈரானை ஆச்சரியப்படுத்தியதாக தெரிகிறது என்று மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரி கூறினார். இந்த மேம்பட்ட இறுதி தயாரிப்பு ஷாஹித் விமானம் மீது ஈரானுக்கு இருந்த கட்டுப்பாடு படிப்படியாக குறைவடைவதை குறைக்கின்றது. ஷாஹித் விமானம் இப்போது பெரும்பாலும் ரஷ்யாவில் சுதந்திரமாக தயாரிக்கப்படுகிறது என்றால் ஈரானின் எந்த உதவியும் தேவையில்லை. உற்பத்தி சுழற்சியை முழுமையாக கையாள்வது டெஹ்ரானுடனான எதிர்கால பேச்சுவார்த்தைகளிலிருந்து தன்னை விடுவிப்பதும் மாஸ்கோவின் இறுதி இலக்கு என்று தெளிவாக தெரிகிறது. ரஷ்யாவின் இந்த நடத்தை ஆச்சரியமல்ல என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை ஒத்துழைப்பு மற்றும் போட்டி என்றும் கூறலாம். ரஷ்யர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள், அதிகமாக பெறுகிறார்கள், குறைவாக கொடுக்கிறார்கள் என்பது வெளிப்படையானது. அது இந்தியா Su-57 விமானத்தின் கூட்டு தயாரிப்பு திட்டத்தில் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகியது. இது ஈரானுக்கும் பொருந்தும். ஈரான் ரஷ்யாவுக்கு ஆளற்ற விமானங்கள் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்சாலையை வழங்கியுள்ளது. அது இலவசமாக இல்லை. ஆனால் விரிவாக்க செயற்பாட்டில் ரஷ்யாவின் அலபுகா ஷாஹித் தொழிற்சாலை தனது ஈரானிய கூட்டாளிகளுக்கான கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று அதிகாரி கூறுகிறார். கடமை என்பது ஈரானிய வடிவமைப்பை ரஷ்யா பயன்படுத்தினால் அப்படி தயாரிக்கப்படும் ஒவ்வொரு விமானத்திற்கும் ரஷ்யா ஈரானுக்கு ஒரு ராயல்டி தொகை கொடுக்க வேண்டும். அவர்களின் கூற்றுப்படி இறுதி தயாரிப்பு மீதான கட்டுப்பாட்டை ஈரான் இழந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய அதிகாரிகளும் ஈரானிய விமான தயாரிப்பு நிறுவனமான சஹாரா மற்றும் தண்டர் சில கொடுப்பனவுகள் ரஷ்யாவால் செய்யப்படவில்லை என்று புகார் அளித்துள்ளனர். இதற்கு ஒரு காரணம் ரஷ்ய பொருளாதாரத்தை 3 ஆண்டுகளுக்கு மேலாக மூச்சு திணறடிக்கும் சர்வதேச தடைகள் ஆகும். ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை ஈரானுக்கு கொடுப்பதில் உள்ள தாமதங்கள் குறித்து டெஹ்ரானின் விரக்தியை இந்த தடைகள் அதிகரிக்கின்றன. ரஷ்ய தயாரிப்பு Su-35 விமானங்கள் ஈரானுக்கு கொடுப்பதாக ரஷ்யா உறுதியளித்தது. அந்த விமானங்கள் மாஸ்கோவால் ஈரானின் ஆதரவுக்கு ஈடாக உறுதியளிக்கப்பட்டன என்று ஒரு ஈரானிய அதிகாரி கூறினார். ரஷ்யா தம் மீது விதிக்கப்பட்ட தடைகளை காட்டி விமானங்களை கொடுக்கவில்லை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரின் போது அளிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஈரானுக்கு உள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு ஏற்பட்ட நன்கு விளம்பரப்படுத்தப்பட்ட சேதத்திற்கு கூடுதலாக இஸ்ரேல் பல ஈரானிய வசதிகளை குறிவைத்தது. ஈரானின் சில ஆளற்ற விமான உற்பத்தி தொழிற்சாலைகள் இஸ்ரேலால் குண்டு வீசி தகர்க்கப்பட்டன. மேலும் ஈரானியர்கள் நிறைய ஆளற்ற விமானங்களை இஸ்ரேலை நோக்கி ஏவினார்கள். அதனால் ஈரான் மீண்டும் ஆளற்ற விமானங்களை தயாரிக்க வேண்டும். இப்போது ஈரான் தமது அவசர தேவைக்காக தமது சொந்த தொழில்நுட்ப ஷாஹித் ஆளற்ற விமானங்களை ரஷ்யாவிடம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். ஈரான் தமது ஷாஹித் விமானங்களுக்கு ஆரம்பத்தில் ரஷ்யாவிடமிருந்து வசூலித்த பழைய பல மடங்கு அதிக விலையை சொன்னால் என்ன செய்வது? திறந்த மூல விமான கண்காணிப்பு தரவு இம்மாதம் 7ஆம் தேதி மாஸ்கோவிலிருந்து டெஹ்ரானுக்கு ஒரு கெலிக்ஸ் ஏர்லைன்ஸ் இலூஷியன் IL-76 ராணுவ சரக்கு விமானம் பறந்ததை காட்டுகிறது. IL-76 என்பது ரஷ்ய ராணுவத்தால் துருப்புக்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை ஏற்றி செல்ல அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு கனரக போக்குவரத்து விமானம். மேலும் ரஷ்யாவின் கெலிக்ஸ் ஏர்லைன்ஸ் கடந்த காலங்களில் ரஷ்ய ராணுவ உபகரணங்களை கொண்டு செல்வதில் தொடர்புடையது. விமானம் ஈரானிய தலைநகரில் சுமார் 3 மணி நேரம் செலவழித்து பின்னர் மாஸ்கோவுக்கு திரும்பியது. விமானத்தில் என்ன இருந்தது என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அது ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் இறுதி பாகங்கள் என்று ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன.